மார்னிங் ஏஞ்ச உடனே ஸ்டார்ட் ஆகுறது எனக்கு மார்னிங் காஃபியோடல தான். காஃபி என்ன சுகர். ஆக்சுவலி நாங்கள் யூஸ் பண்ணுறது நாட்டு சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அந்த டிகாஷன் ஸ்மெல் எடுத்துக்கிட்டு ஆக்சுவலி நான் காஃபி குடிக்கிறதே அந்த ஸ்மெல்லுக்காக தான். அந்த ஸ்மெல்லோட ஒரு டிகாஷனை காஃபி கப்பில் போட்டுட்டு அப்புறமா அதை ஆற்றணும். காஃபிக்கு எப்படி ஆற்றணுன்னா அது நல்லா இருக்கணும். லைக் அந்த ஃபார்மி ஸ்ட்ரக்சர் மேலே இருக்கணும். அந்த மாதிரி காஃபியை ஆற்றணும். அதை ஆற்றிட்டு அப்புறமா ஒரு ப்ளசண்ட்டான காஃபியை இந்த கிளைமேட்டுக்கு, அது பெங்களூர் கிளைமேட்டுக்கு கேட்கவா வேணும். காஃபி இல்லைன்னா ஆகிறதே இல்லை. அப்புறமா காஃபி குடிச்சிக்கினே யோசித்தேன், என்னப்பா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்ட்டு. அப்புறமா தோணுச்சு, ஓகே லெட்ஸ் டூ சப்பாத்தி தக்காளி குஜ்ஜு. தக்காளி குஜ்ஜுக்கு சப்பாத்திக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்கோ. அது கூட ஒரு ஆம்லெட் இல்லைன்னா ஒரு ஆஃப் பாயில் இல்லைன்னா ஒரு வேச்ச முட்டை. லைக் அந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்துடும் வேச்ச முட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். வித் சப்பாத்தி அதை பண்ணிக்கலான்னு யோசித்தேன். அப்புறமா மாவை எடுத்துக்கின்னு கொஞ்சோண்டு சால்ட்டை போட்டுக்கின்னு அப்புறமா கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கின்னு சரி பெசிச்சிடலாமே. எனக்கு பெசிறதுனாவே எனக்கு தெரியாது. அது கையெல்லாம் ரொம்ப ஸ்டிக்கியாக விட்டோம். அது எனக்கு பிடிக்காது. கல்யாண புதுசில் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹேட்டடான ஒரு ஜாப்னால் அது இதுதான். மாவு பெசிறது இரிட்டேட்டிங்காக இருக்கும். ரொம்ப தண்ணி ஆகிடும், இல்லைன்னா ரொம்ப கட்டியாக இருக்கணும். இந்த சப்பாத்தி சாஃப்ட் வரணுன்னா ஒரு மீடியம் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அப்போ தான் இந்த சப்பாத்தி சாஃப்டாக வரும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி தட்டவே ஆகிறது இல்லை. ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி ஒரு மாதிரி ஹார்டாக வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் இந்த சப்பாத்தி மாவை பெசணும். அப்போ தான் நம்மளோட சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக இருந்துட்டு யார்கிட்டையும் திட்டு வாங்காமல் இருப்போம். இதனால தான் சப்பாத்தி பெசுறதுனாவே சில கேர்ள்ஸுக்கு ஆகிறதில்ல. ஆனியன் ஆக்சுவலி பழசாக இருந்துச்சுன்னா கண்ணிலேருந்து தண்ணி வராது. புது ஆனியன் தான் தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி எந்த ஆனியன் வச்சாலும் கண்ணில் தண்ணி தான் வரும். இது நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பாருங்க, என் கண்ணிலேருந்து எப்படி தண்ணி ஊற்றுன்னு ஊற்றுது. எப்பா. ஆனியன் கட் பண்ணி ஆச்சு. அப்புறமா பேன் எடுத்துக்கின்னு தக்காளி குஜ்ஜு பண்ணலான்னு போனேன். அப்புறமா தக்காளி குஜ்ஜோட பண்ணுறதுக்கு முடிச்சிட்டேன். அப்புறமா சரி சப்பாத்தி தட்டிடலான்னு சொல்லிவிட்டு சப்பாத்தியை உண்டை பிடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் ரொம்ப குட்டியான சப்பாத்தி இருக்கும். ரொம்ப பெரிய சப்பாத்தியெல்லாம் இருக்காது. ஸோ உண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். உண்டை பிடிச்சிட்டு ஆகிட்ட அப்புறமா அது நெய் ஃபஸ்ட்டு இப்படி தட்டிட்டு அப்புறமா நெய் ஊற்றுவாங்க இல்லை, நெய் ஊற்றிட்டு பண்ணுவாங்க இல்லையா. ஆக்சுவலி இந்த பாக்ஸுக்கே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா மாவு சப்பாத்திக்கு வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா மாவை போட்டுன்னு தட்டலாம். இந்த பாக்ஸோட இது என்ன தெரியுமா, இது எங்கள் மாமியார் ஸ்கூலுக்கு படிக்கும்போது இது எடுத்துன்னு போன பாக்ஸு. இந்த பாக்ஸ் இன்னும் கூட தான் யூஸ் பண்ணின்னு இருக்காங்க எங்கள் மாமியார். எங்கள் வீட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றுறது, நெய் வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதனால சப்பாத்திக்குள்ளேயும் கொஞ்சம் நெய் போட்டுட்டு வச்சுட்டு ஆகிட்ட அப்புறமா சப்பாத்தி தட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஒரு லென்த்தி ப்ராசஸ். சப்பாத்தியை தட்டணும். அது ஆக்சுவலி நம்ம வீட்டில் எல்லாம் இந்த ஷேப் வேணும் அந்த ஷேப் வேணும்னு கேட்க மாட்டாங்க. லைக் எதுவும் ஒன்று சப்பாத்தி சாஃப்டாக இருக்கா, 3 லேயர்ஸ் இருக்கா, போதும், அவ்வளோதான், சப்பாத்தி ஆகிடுச்சி. எவ்வளோ சப்பாத்தி வேணும்னா ஒருத்தருக்கு ஒரு 4 சப்பாத்தின்னா நான் 18 சப்பாத்தி தட்டணும் ஒரு நாளைக்கு. சப்பாத்தி எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாமா. ஒரு கொஞ்சம் மாவை எடுத்துக்கின்னு போட்டுட்டு அது தட்டுன்னு தட்டணும். தட்டுட்டு ஆகிட்ட அப்புறமா தான் ஒரு சப்பாத்தி நம்மளுக்கு சாஃப்டாக ஒரு சப்பாத்தி வரும். அந்த சப்பாத்தியை பண்ணினே இருக்கணும். ஆக்சுவலி அந்த சாஃப்டாக வர வரைக்கும் கொஞ்சம் பண்ணணும். சப்பாத்தி எல்லாம் பண்ணிட்டு ஆகிட்ட அப்புறமா இந்த பக்கம் தக்காளி கொஞ்சம் எடுத்து பார்த்தேன். ரெடி ஆயிருக்கா இல்லை இன்னும் ஏதாவது பண்ணணுமான்னு சொல்லிட்டு. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கும் போல் அதை கொஞ்சம் கலக்கிட்டு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தவா வச்சேன்.
இந்த தவாவில் ஃபஸ்ட்டு டிஷ்யூ எடுத்து துடைக்கணும். ஏன்னா வச்சிருப்போம் கொஞ்சம் டஸ்ட்டு எல்லாம் விழுந்திருக்கும், குழந்தைங்களும் சாப்பிட்றது. ஸோ அதனால டிஷ்யூ எடுத்து துடைச்சிட்டு அப்புறமா சூடாச்சான்னு பார்க்கணும். சூடாயிட்ட பிறகு ஒரு சப்பாத்தியை போட்டுட்டு பக்கத்தில் அப்படியே தக்காளி கொஜ்ஜு கலக்கிட்டு சப்பாத்தி ஆயிட்ட பிறகு இப்படி இந்த பக்கம் ஒரு கட் திருப்பி இந்த பக்கம் ஒரு வாட்டி திருப்பி வச்சுட்டு நம்ம சப்பாத்தியை சர்வ் பண்ண வச்சிடலாம். இவ்வளோதான். தக்காளி குஜ்ஜு சப்பாத்தி முட்டை பெஸ்ட்டு காம்பினேஷன். யூ ஹாவ் டு ட்ரை.